ஓகே. இப்போ வந்து நம்ம பார்க்க போறது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ ஜீன்ஸ். ஓகே. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ ஜீன்ஸ் வந்து எக்ஸாம் வைஸாக ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2025ல கூட இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ ஜீன்ஸ்ல வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம லைன் பை லைன் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அந்த டிஸ்கஷன் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இதோட கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ ஜீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் எல்லோவை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ரவுண்ட் எல்லோவும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விரிங்கிள்டு க்ரீனும் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ரவுண்ட் எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் எல்லோ வந்து கேபிட்டல் ஆர். ஸோ ரவுண்ட் வந்து டாமினன்ட் பிஹேவியர். ஸோ அதனால கேபிட்டல் ஆர்ல டினோட் பண்ணுறாங்க. எல்லோவும் டாமினன்ட் கேரக்டர், அதையும் வந்து கேபிட்டல் ஒய்ல டினோட் பண்ணுறாங்க. அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிள்டு கிரீன், அதை வந்து ரிங்கிள்டு கிரீன். ஓகேங்களா? ரிங்கிள்ட ஸ்மால் ஆர்ல வந்து டினோட் பண்ணுறாங்க, க்ரீனை வந்து ஸ்மால் ஒய்ல டினோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் கேரக்டர், இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசசிவ் கேரக்டர். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இதில் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஏன் வந்து ஒரு ஆண்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க? ஏன்னா ஒரு கேமெட்ன்றது அந்த இது எவ்வளவு பாசிபிளா வர முடியும் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த செட் ஆஃப் ஜி RRYYல இருந்து பாசிபிளா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே கேமெட் தான் வர முடியும். இதுல இருந்து வர்றது இதுல இருக்கிற ஒரே கேமெட் வந்து பார்த்தீங்கன்னா RY தான், ரவுண்ட் ஒய். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எல்லோ, இதுல இருக்கிற ஒரே ஒரு கேமெட், பாசிபிள் கேமெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி போட்டாலும் சரி, RRRY, நீங்க RY வச்சாலும் சரி, அதுக்கப்புறம் ஒய்ஆர்னு வச்சாலும் சரி, உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும் போது ஆர்ஒய் தான். ரிப்பீட்ஸ் வரக்கூடாது கேண்டிட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து RRYன்னு இருக்கு. இதுக்கு பாசிபிள் கேபிட்ஸ் எப்படியெல்லாம் எழுதலாம்னா RYன்னு எழுதலாம். திருப்பியும் வந்து இதை வச்சு எழுதும்போது RY இதே தான் திருப்பி வரும். திருப்பி எழுதுனீங்கன்னா RY தான் வரும். இதை வச்சு நீங்கள் எழுதினாலும் ஒய்ஆர்னு வரும். அது ஆக்சுவலாக லிட்டரலாக வந்து RY தான் இருக்கு. அப்போ கேமிட்ஸ்ல ரிப்பீட் வரக்கூடாது. அப்போ பாசிபிளான கேமெட் தான் நீங்க எடுக்கணும். நான் நெக்ஸ்ட் சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும். ஸோ இதுல பாசிபிளா இருக்கிறது ஒரே கேமெட், இதுல பாசிபிளா இருக்கிறது ஒரே கேமெட். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ரெண்டையுமே இப்போ வந்து நம்ம வந்து கிராஸ் பண்றோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இதுல இருந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் இருக்குங்க, கலருக்கு முன்னாடி ஷேப் எழுதிங்க, ரவுண்ட் ரவுண்ட். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து கேபிட்டல் ஆர் இருக்கு, இதுல ஸ்மால் ஆர் இருக்கு, இதுல கேபிட்டல் இருக்கு, இதுல ஸ்மால் இருக்கு. பட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரவுண்டாக இருக்குது, எல்லோவாக இருக்குது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிங்கிள்டு அதே போல் க்ரீன், இந்த ரெண்டோட இது இருந்தாலுமே ரவுண்டுன்றது இது கேபிட்டலில் இருக்குது, இது டாமினண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ரவுண்டாகவும், அதே போல் எல்லோன்றது ஒரு டாமினன்ட் கேரக்டர்ன்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்திருக்கிற அந்த ப்ரூஃப் வந்து உங்களுக்கு எல்லோவாகவும் கிடச்சிருக்கு. ஓகே, இது வரைக்கும் கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகேங்களா? இதில் என்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும்னா ஏன் ஒரே ஒரு கேமெட் மட்டும் வரும்னு தெரியும், உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். அது ஒரே கேமெட் வரதுக்குரிய ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பாசிபிளான கேமெட்ஸ் ரிப்பீட் இல்லாமல் வருதோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் நீட் 2025 கேட்டிருந்தாங்க. நீட் 2025 வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான், நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். தேர்வு எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் கிடச்சிருக்கிறது ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஸ்மால். இதை செல்ஃப் பண்ணுறோம். அப்போ எப்படி இவ்வளோ கேமிட்ஸ் வருதுன்னா இதில் எவ்வளோ கேமிட்ஸ் வந்து பாசிபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஸ்மால் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் வச்சு இந்த ஒய். ஸோ இது வந்து ஆர் ஒய் வந்து பாசிபிளான கேமிட். அதான் ஃபர்ஸ்ட் திங் எழுதிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எல்லோ. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிள்டு எல்லோ, அதுவும் பாசிபிள். அதுக்கடுத்து பாசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கிரீன், அதான் எடுத்துக்காங்க. ஸோ ரவுண்ட் கிரீன். அதுக்கடுத்து பாசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிள்டு கிரீன். ஸோ அதே போல் இப்போ இந்த ரெண்டை தானே செல்ஃப் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன கேமிட்ஸ் வருதோ அதே தான் இங்கேயும் வரும். அப்போ இதை நீங்கள் செல்ஃப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எல்லோ உங்களுக்கு கிடைக்காது, RRYYன்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் எல்லோ ஸ்மால் ஆர், இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ணும்போது எப்பயுமே கேபிட்டல் ஆரை ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். இது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் பி ஸ்மால் ஒய்னு கிடைச்சிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புன்னட் ஸ்கொயர் மாதிரி கூட எழுதிக்கலாம். ஸோ ரவுண்ட் எல்லோ, ரிங்கிள்டு எல்லோ, ரவுண்ட் கிரீன், ரிங்கிள்டு கிரீன். அதை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். ரவுண்ட் எல்லோ, ரிங்கிள்டு எல்லோ, ரவுண்ட் கிரீன், ரிங்கிள்டு கிரீன். ஸோ
ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு ஸோ இந்த அதை தான் இங்கேயும் இங்கே ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த புன்னட் ஸ்கொயரை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இது ஃபில் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து F2 ஜென்ரேஷனில் வந்து கிடைக்கிற ரவுண்ட் எல்லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த ரவுண்ட் எல்லோ காம்பினேஷன் வந்து உங்களுக்கு 9 கிடைக்கும். ரவுண்ட் க்ரீன் வந்து 3 கிடைக்கும். ரிங்கிள்டு எல்லோ வந்து 3 கிடைக்கும். ரிங்கிள்டு க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஃபீனோடைப். ஸோ இவ்வளவு ஃபீனோடைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஓகே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளவு ஜீனோடைப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இல்லை. ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபீனோடைப்னா நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருப்பேன், அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எவ்வளோ இருக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எக்ஸ்பெக்டட் ஃபீனோடைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எவ்வளோ ஃபீனோடைப்ஸ் பார்த்துருக்கோம், 9 + 3 + 9 + 3 + 3 + 1. ஸோ வந்து நீங்கள் டோட்டலாக பார்க்கும்போது 10 உங்களுக்கு எவ்வளோ டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீனோடைப்ஸ் வரலாம் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் ஃபீனோடைப்ஸ். ஸோ ஃபீனோடைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வரலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஜீனோடைப் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீன் வருதுங்கிறத அதை வந்து இப்போ இங்கே வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் இது வந்து ஒரு ஜீனோடைப், இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா. ஸோ ஜீனோடைப் நம்ம வந்து ஃபீனோடைப் பார்க்க போகிறதில்ல. ஃபீனோடைப் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீனோடைப்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் ஃபீனோனா என்னன்னா எப்பயுமே நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் ஃபீனோடைப். ஜீனோடைப் வந்து பார்த்தீங்கன்னா RRY RRY இது இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே மாதிரி இருக்கா. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் சி இது வந்து ஒரு ஜீனோடைப். ஸோ இது வந்து ஒரு ஜீனோடைப். நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனோடைப். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இதுவும் ஒரு ஃபோர் தான் வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஜீனோடைப். இதுவும் சிமிலராக தான் இருக்குது. இது ஃபோர்த் ஜீனோடைப். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்மால் ஆர் டபுள் கேபிட்டல் ஒய் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஜீனோடைப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இது சிக்ஸ்த் ஜீனோடைப். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் இது வந்து செவன்த் ஜீனோடைப் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் செவன்த் ஜீனோடைப். நெக்ஸ்ட் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் இது எயித் ஜீனோடைப். இது நைன்த் ஜீனோடைப். ஸோ லாஸ்ட் இயர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9:3:3:1 தான் கேட்டிருக்காங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இன் ஃபியூச்சர் எக்ஸாம்ஸில் வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் கொஸ்டினை கூட MCQவாக வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா. உங்களுக்கு டைஹைபிரிட் கிராஸில் செகண்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீனோடைப் கிடைக்கும், எவ்வளோ ஜீனோடைப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜீனோடைப்ஸ் கிடைக்கும்னா 9 ஜீனோடைப்ஸ் கிடைக்கும். எவ்வளோ ஃபீனோடைப் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் கிடைக்கும்னா 4 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளத்துடைய ஆன்சரு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே லைன் பை லைனில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் எந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வேலை டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வந்து அதில் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே. 4.3 Inheritance of 2G. Mendel also worked with and crossed pea plants that differed in two different characters, as seen in the cross between a pea plant that has a seed with a என்னென்ன பிளான் இருக்கிறது that seeds with a yellow color. ஓகேவா. ஒன்று வந்து yellow color and round shape and one that sheets with a green color and wrinkle shape. ஓகேவா. ஸோ ரெண்டை வந்து எடுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Mendel found that the sheets resulting from a crossing of the parents had a yellow colored and round shaped seeds. Here, can you tell which of the characters in the past of the yellow and the green color and round and the wrinkle shape was dominant? நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரவுண்ட் வந்து டாமினண்ட்டு, எல்லோ வந்து டாமினண்ட். நெக்ஸ்ட் வந்து this yellow color was dominant over the green and the round shape was dominant over the wrinkle. Already பார்த்தாச்சு. இது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. These results were identical to these that we got when we made a separate monohybrid crosses between yellow and green seeded plants and between the round and wrinkle seeded plants. Let us use the genotypic symbols of Y. கேபிட்டல் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக சொன்னேன். கேபிட்டல் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா டாமினண்ட்டுக்கும் சீட் கலர், டாமினண்ட்டோட சீட் கலருக்கும், ஸ்மால் ஒய் பார்த்தீங்கன்னா
recessive green color சீட்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா capital R. Capital R was found to the shape of the round shaped. Small r வந்து பார்த்தீங்கன்னா it is a wrinkled shaped. The genotype of the ஸோ வந்து அதே தான் நம்ம வந்து பிக்சரில் பார்த்ததை டெக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. இதுலலாம் கொஸ்டின் வர சான்ஸ் இல்லை. எந்த எம்சிக்யூஸ் வர மட்டும் சொன்னால் அதை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. The genotype of the parents can then be written as a capital R, capital Y, small y, small r, small r, small y, small y. Okay. Genotype இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லுவாங்க. The cross between the two plants can be written down as a figure 4.7. ஆல்ரெடி பார்த்தாச்சு. Showing the genotypes of the parent plants. The gametes of RY and small ry unite on fertilization to produce as a F1 hybrid, that is capital R small r, capital Y small y. In mental self hybridizes the F1 plants. அப்போ இந்த F1 plant ரொம்ப டிஸ்கஸ் பண்ணேன். ஆனால் நான் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு இது வருதுன்றது நான் சொன்னேன். கேமிட் வந்து பாசிபிளான கேமிட் தான் இருக்கணும், இதில் ரிப்பீட்ஸ் வரக்கூடாது. பாசிபிளான கேமிட் இருக்கணும், ரிப்பீட் வரக்கூடாது. இது ரெண்டு போலனைஸ் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதே போல செல்ஃப் போலனைஸ் பண்ண சொல்றாங்க. Found that 3/4 of the F2 plants had a yellow sheets and 1/4 had the green sheets. The yellow and green color segregated into 3:1. அப்போ வந்து நம்ம டோட்டலாக பார்த்தோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 3/4 அதில் ஃபார்ம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோவாக இருந்திருக்கு, 1/4 வந்து க்ரீனாக இருக்குது. The yellow and green color segregated into 3:1. Round and wrinkled segregated into 3:1. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலர்ஸ் கவுண்ட் பண்ணி பாருங்க இந்த இதில். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் எதை கவுண்ட் பண்ண போகிறோம்னா எல்லோ கவுண்ட் பண்ண போகிறோம். எல்லோ. ஓகே. ஸோ எல்லோ கலர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 எல்லோ இருக்குது. அப்போ க்ரீன் எவ்வளோ இருக்கும்? 1 2 3 4. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 க்ரீன் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ரேஷியோ வச்சு சொல்லும்போது 12:4னா விச் இஸ் ஈக்குவல் டு 3:1. இதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ. இது வந்து எல்லோ அண்ட் this one is a green. இது வந்து yellow green ரேஷியோ. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா round versus wrinkled இந்த ரேஷியோ சொல்றாங்க. ரவுண்ட் இதில் எவ்வளோக்கு கவுண்ட் பண்ணுங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதே போல் 12 ரவுண்ட் இருக்கு. அப்போ எத்தனை wrinkles இருக்கணும்? 4 wrinkles இருக்கணும். இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த நம்பர்ஸ் எப்படினாலும் கேட்கலாம். லாஸ்ட் டைம் கேட்டது ஃபீனோடைப் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ எவ்வளவு டோட்டல் எல்லோ எவ்வளவு டோட்டல் க்ரீன் அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை இதோட ரேஷியோவும் கேட்கலாம். அதனால தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட டவுட்ஸ்னால் நீங்கள் நோட் பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம். நான் திருப்பியுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் கேட்பேன். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம சொல்லியாச்சு. இதை வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இந்த இமேஜஸ் தான் டிஸ்கஸ் பண்ணி வச்சோம். ரைட். ஓகே. ஓகே. இங்கே வந்து பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். 4.3.1. இந்த டைஹைபிரிட் கிராஸ் the phenotype of round yellow, wrinkled yellow, round green, wrinkled and green approach appeared in a 9:3:1. Such a ratio is observed for the several parts of the characters in the mental study. Okay. Next one is okay. The ratio of the 9:3:1 can be divided as a combination of 3 series. Okay, 3 yellow, 1 green, அதுக்கப்புறம் 3 round, 1 wrinkled. The derivation can be written as அதாவது என்ன எப்படி எழுதுறாங்க அப்படின்னா 3:1 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மொத்தமாக வந்து 12 ரவுண்ட் இருக்கு, 4 wrinkled இருக்கு. அதை 3:1 ரேஷியோ எழுதலாம். இதை 3:1 ரேஷியோ எழுதலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 9 ரவுண்ட். ஓகே. 9 round yellow is to 3 wrinkled and yellow and 3 round green and 1 wrinkled. ஸோ மொத்தமாக 9 round yellow இருக்கு, 3 wrinkled yellow இருக்கு, 3 round green இருக்கு, 1 wrinkled இருக்கு. ஸோ இது வந்து எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா based upon such observations the dihybrid crosses between the plant differentiating two triads. Mental proposed a second set of ஸோ இப்போ அந்த அப்சர்வேஷன் வச்சு செகண்ட் செட் ஆஃப் ஜெனரலைசேஷன்ஸ் ஆஃப் த லாஸ் வந்து
இப்போ மென்டல் ஆஃப் independent assessment. So, இப்போ independent assessment நம்ம என்னன்னு பார்க்க போறோம். So, that is independent assessment. The law states that when the two pairs of the triads are combined in a hybrid, segregation of the one pair of the characters is independent of the other pair of the characters. So, very important. இந்த தான் நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு அவங்க எம்சிக்யூஸ் ஃப்ரேம் பண்ண சான்ஸ் இருக்கு. ஒன்று இந்த டெஃபினேஷனே கொடுத்துட்டு இது எந்த லான்னு கேட்கலாம், இல்லைனா லாஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசஸ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ இது பக்கத்தில் நான் கியூன்னு ஒரு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. இதுக்கு மேலே அந்த புன்னட் ஸ்கொயர் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா when the two pairs of the triads are combined in a hybrid, segregation of the one pair, ஒரு பேரோட கேரக்டர்ஸோட செக்ரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரை வந்து இண்டிபெண்ட் பண்ணி இருக்கும், இன்னொன்று டிபெண்ட் பண்ணியிருக்காது. எப்படி நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the Punnett square can be effectively used to understand the independent segregation of the two pairs of the genes during the meiosis and the production of the eggs and the pollen in the F1 generation வந்து பார்த்தீங்கன்னா capital R small r capital Y small y planted. Consider the segregation of the one pair of the genes capital R small r. 50% of the gametes have gene of the capital R and the 50% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் போலனைஸ் பண்ண போகிறது இந்த கேபிட்டல் ஆர் இந்த ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐ. அப்போ ஃபார்ம் ஆகிறதுல 50% கேபிட்டல் ஆரும் 50% ஸ்மால் ஆரும் இருக்கும். அதுதான் எப்படி போயிருக்காங்க. நோ பிசைட் வித் ஈச் கேபிட்டிங் எய்தர் த கேபிட்டல் ஆர் ஆர் ஸ்மால் ஆர் it should be also have the I, Y and Y இருக்கும். The important thing to remember here is the segregation of 50% of the RR and 50% of R is independent from the segregation of 50% of the Y and 50% of Y. இதில் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கு, ரவுண்ட் இருக்கு, எல்லோ இருக்கு. இந்த ரவுண்ட் வந்து 50-50 பிரிக்கிறதும், இந்த எல்லோ வந்து இந்த எல்லோவும் கிரீனும் 50-50 பிரிக்கிறதும் இண்டிபெண்டா பிரிக்கணும்னு சொல்றாங்க. இவ்வளவுதான். இது வந்து இண்டிபெண்டன்ட் ஃபார்ம் ஆஃப் செக்ரிகேஷன். ரவுண்டு எப்படியோ பிரிஞ்சாலும் அது எல்லோக்கு பிரச்சனை கிடையாது. சாரி, ரவுண்ட் எல்லோன்னு கலர் பிரிகிறது, ரவுண்ட் அண்டு ரிங்கிள்டுன்னு ஷேப் வந்து எல்லோ கிரீனோட கலருக்கு வந்து டிபெண்ட் பண்ணி பிரியாது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் செக்ரிகேஷன். 50% okay, 50% okay, therefore 50% of the R bearing the gametes as Y and 50% of the Y. அதை என்ன சொல்றீங்கன்னா 50% of the R bearing the gametes Y. அப்போ வந்து 50% of the greenல வந்து எல்லோவும் 50% of the 50% ஆஃப் த ரிங்கில் வந்து க்ரீனும் இருக்கு. நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு தேடி கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரவுண்டு இருக்கு, ஒரு ரிங்கல் இருக்கு, ஒரு எல்லோ இருக்கு, ஒரு க்ரீன் இருக்கு. இதில் இந்த ரவுண்டும் இந்த ரவுண்டும் ஸோ ஃபார்ம் ஆகுறதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து ரவுண்ட் இருக்கும், 50% வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்கும். ஓகேவா? அதே போல் சரி ரிங்கிள் இருக்கும். இதில் 50% வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்கும், இதில் 50% வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ரிங்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கிள்ல 50% ஆஃப் த எல்லோ கோடையும் 50% ஆஃப் த க்ரீன் கோடையும் சேர்ந்துருக்கும். அப்போ இந்த ரவுண்டும் 50% வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கோடையும் 50% ஆஃப் த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கோடையும் இருக்கும். இதை தான் சொல்ல வராங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டாக வந்து செக்ரிகேட் ஆகிறது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். சிமிலர்லி 50% during the gametes to the Y and 50% to the Y. Thus there are the 4 genotypes of the gametes, 4 types of the pollen and 4 types of the eggs. The 4 types of the RY and RY and RY each with the frequency of 25% of the 1/4 of the total gametes produced. அதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ வந்து பாசிபிளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 பாசிபிள் தான் இருக்குது. ஒன்று RY, இன்னொன்று RY, ஒன்று வந்து ரவுண்ட் எல்லோ, ரவுண்ட் க்ரீன், ரிங்கிள்டு எல்லோ, ரிங்கிள்டு க்ரீன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா 25% இருக்கும் ஈச்சுமே. இப்போ இந்த ரவுண்ட் எல்லோ 25% ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த ரவுண்ட் க்ரீன் 25%, ரிங்கிள்டு எல்லோ 25%, ரிங்கிள்டு எல்லோ ரிங்கிள்டு க்ரீன் 25%. ஸோ எல்லாமே மேத்தமேட்டிக்ஸாக இருக்குது பாருங்க. எல்லாமே வந்து
ஒரு ஒரு ரேஷியோவில் இருக்குது. அதுதான் சொல்லுவோம். நம்ம எல்லாமே வந்து 25 சேர்ந்து மொத்தமாக வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. when you write down the four types of the x and polars to the two sides of the Punnett square, very easy to derive the composition of the zygotes given by the F2. ஸோ அந்த புன்னட் ஸ்கொயர் நம்ம பார்த்துட்டோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஸ்கொயர்ஸ் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜீனோடைப்ஸ் அண்ட் phenotypes ஆல்ரெடி நம்ம கவுண்ட் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ யூஸிங் த புன்னட் ஸ்கொயர் டேட்டா ஒர்க் அவுட் ஆஃப் த ஜீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் த F2 ஸ்டேஜ் அண்ட் கிவ் த ஃபார்மட் given. ஸோ வந்து இந்த 9 ஜீனோடைப்ஸ் இருக்கு, 4 phenotypes இருக்கு. ஸோ இதோட 4.3.1 வந்து முடியுது. நெக்ஸ்ட் குரோமோசோமல் தியரி அப்படின்னு சி.